ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உவமை பொருளறிதலில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். யானை வாய்க்கரும்பு போல. ஸோ இதோடைய பொருள் பாருங்கள், நடுக்கம் அப்படிங்கிற உவமை பொருள் வரும். அடுத்து வலையில் அகப்பட்ட மான் போல. ஸோ ஒரு வலையில் சிக்கின மான் எப்படி, துன்பம் அப்படிங்கிற பொருள். வள்ளியும் முருகனும் போல. ஸோ வள்ளியும் முருகனும் என்ன, ஒற்றுமை, அன்பு அப்படிங்கிற பொருள் வரும். வளர்த்த கெடா மார்பில் பாய்வது போல. ஸோ நம்ம வளர்த்த கெடாவே நம்ம மார்பில் பாய்றதுங்கிறது ஒரு துன்பம். ஸோ துன்பங்கிற பொருள். அடுத்து வாழைப்பள்ளத்தில் ஊசி ஏறுவது போல. ஸோ வாழைப்பள்ளத்தில் ஊசி எப்படி மென்மையாக உடனே ஸ்மூத்தாக உள்ளே இறங்கும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க இங்கே, மென்மை அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்து விளக்கு கண்ட வீட்டில் பூச்சி போல. ஸோ இப்போ விளக்கை பார்த்துட்டு நிறைய பூச்சி, அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு பூச்சி வரும் இல்லையா நிறையா. ஸோ அப்போ ஆபத்து இல்லைன்னா அறியாமை அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல. இப்போ விழல் அப்படின்னா புல் அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ புல்லுக்கு இறைத்த நீர் என்ன, வேஸ்ட், அது ஸோ வீணாகிறது. ஸோ அப்போ விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா வீணாதல் அப்படிங்கிற பொருள் வரும். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல. ஸோ வெந்து போன புண்ணிலேயே வேலை பாய்ச்சுறதுங்கிறது என்ன, வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ வருத்தம், வேதனை. அடுத்து விரலுக்கு ஏற்ற வீக்கம் போல. ஸோ அப்போ இதுக்கான பொருள் மனநிறைவு. இப்போ விரலுக்கு ஏற்ற வீக்கம். ஸோ அந்த விரலுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வீக்கமும் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மனநிறைவுங்கிறதுமே. ஸோ அதுதான் பொருள். வெண்கல கடையில் யானை புகுந்தது போல. ஸோ ஒரு வெண்கல கடையில் போய் யானை புகுந்துருச்சுன்னா என்ன ஆகும், நடுக்கம். வெயிலில் அகப்பட்ட புழு போல. ஸோ நல்ல சுட்டரிக்கிற வெயிலில் அகப்பட்ட ஒரு புழுக்கு என்ன, வேதனையாக இருக்கும். அடுத்தது சவாமை ஏறேனும் மரம் போல்வர். ஸோ இதுக்கான பொருள் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படிங்கிற உவமை பொருள். பகலவனை கண்ட பனி போல. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். விலகுதல் இல்லைன்னா நீங்குதல்ங்கிற பொருள். நன்றும் கலந்தீமையால் திரிதல் போல. ஸோ கெடுதல், அதாவது நல்லது தீமையால் கலந்தால் திரிஞ்சு போகிறது. ஸோ அதை தான் கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லது கூட தீமை கலந்தால் என்ன ஆகும், அது கெட்டு போயிடும், திரிதல், அதுதான் கெடுதல். அடுத்து மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல அப்படின்னா மயங்குதல்ங்கிற பொருள். ஸோ மரத்தால் ஆன ஒரு பொம்மை தான் மரப்பாவை. நானால் உயிர் மறுட்டல் போல அப்படின்னா மயங்குதல் அப்படிங்கிற பொருள். அடுத்து பேடிகை வாளாண்மை போல கெடும். பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னா முயற்சியின்மை அப்படிங்கிற உவமை பொருள் வரும். அடுத்து பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை. ஆக்சுவலி இது ரெண்டு இருக்குது, தான் தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க. பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை. ஸோ இது தொடர்பு பற்றி எதிரெதிரே நின்று போரிடல். ஸோ அப்படிங்கிற பொருள். அடுத்து வேம்பும் அரசும் போல. இப்போ வேம்பும் அரசுங்கிறது ஒற்றுமை. வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா நயவஞ்சகம். ஸோ வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா நயவஞ்சகம். கண்கட்டு வித்தை போல அப்படின்னா மாயத்திரை. ஸோ கண்கட்டு வித்தை போல அப்படின்னா மாயத்திரை. அலையில் அகப்பட்ட துரும்பு போல. ஸோ ஒரு அலையில் அகப்பட்ட துரும்பு எப்படி இருக்கும், துன்பம் அப்படிங்கிற உவமை பொருள். அடுத்து ஞாயிறு கண்ட தாமரை போல. சூரியனை கண்ட தாமரை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சிங்கிற பொருள் வரும். அடுத்து நீர்மேல் எழுத்து போல நிலையற்றது அது. குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வருவது போல. இப்போ குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வருவது போல அப்படின்னா குறும்புகளில் ஈடுபடுவது. ஸோ குறும்புகளில் ஈடுபடுவது அப்படிங்கிற பொருள். அடுத்து பொன்மலர் மனம் பெற்றது போல. ஒரு பொன்னாலான மலர் மனம் பெற்றது போல அப்படின்னா பொருட்செல்வர் அறிவு செல்வத்தால் தேடிக்கொள்வதாம். அதாவது தங்கத்தினால் ஆன ஒரு மலர் மனம் பெற்றது போல அப்படிங்கிற பொருள் பாருங்க. உவமை பொருட்செல்வர் அறிவு செல்வத்தால் தேடிக்கொள்வதுங்கிற பொருள். சூழ்கொண்ட மேகம் அப்படின்னா எதிர்பார்ப்பு. ஸோ சூழ்கொண்ட மேகம் அப்படின்னா என்ன, எதிர்பார்ப்பு அப்படிங்கிற பொருள்.
ஸோ அவ்வளோதான் உவமை பொருள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.